அல்லாஹ் இறக்கி அருளியதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால், எங்களுக்கு இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு எது இறக்கி அருளப்பட்டிருந்ததோ அதன் மீது மட்டும்தான் நாங்கள் நம்பிக்கை கொள்வோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அதை தவிர மற்றதை அவர்கள் நிராகரிக்கின்றார்கள். உண்மையில் அது சத்தியமானதாகவும் முன்னேற அவர்களிடமிருந்து அறிவுரைகளை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. அவர்களை கேளும், உங்களுக்கு அருளப்பட்டவற்றின் மீது நீங்கள் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தால், இதற்கு முன் இஸ்ராயலின் வம்சத்திலிருந்தே தோன்றிய அல்லாவின் தூதர்களை நீங்கள் ஏன் கொலை செய்து கொண்டிருந்தீர்கள்? மேலும் மூசா உங்களிடம் எத்தனை தெளிவான சான்றுகளை கொண்டு வந்திருந்தும் அவர் உங்களை விட்டு திரும்பி சென்றவுடனேயே நீங்கள் காளைக்கன்றை தெய்வமாக்கி கொண்டீர்கள். அந்த அளவுக்கு அக்கிரமக்காரர்களாய் நீங்கள் இருந்தீர்கள். பிறகு உங்கள் மீது தூர் மலையை நாம் உயர்த்தி நாம் உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட உறுதியான ஒப்பந்தத்தை சற்று நினைத்து பாருங்கள். உங்களுக்கு நாம் அருளுகின்ற அறிவுரைகளை வலுவாக கடைப்பிடியுங்கள். மேலும் நம்முடைய கட்டளைகளுக்கு செவிசாயுங்கள் என்று நாம் கூறினோம். அதற்கு உங்கள் முன்னோர்கள், நாங்கள் செவியற்றோம், ஆனால் மாறு செய்வோம் என்று கூறினார்கள். அவர்களின் அசத்திய போக்கு எந்த அளவு முற்றி இருந்ததெனில், அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தால் காளைக்கன்று வழிபாட்டின் மீது அவர்களின் உள்ளங்கள் மோகம் கொண்டிருந்தன. நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தால் இழிவான இச்செயல்களை செய்யுமாறு உங்களை தூண்டுகின்ற உங்கள் நம்பிக்கை எத்தனை விசித்திரமானது என்று நீர் கூறும்.